வந்துட்டேன். Right. நீங்க ஜாயின் ஆகினா கட்டாயம் சலாம் சொல்லி பேசணுமா? அப்பதான் எங்களுக்கு தெரியும் நீங்க வந்திருக்கிறீங்களா, லேட் ஆகிட்டா சரி தெரியா சுற்றி கட்டாயம் ஜாயின் ஆகினத்தோட ஆஹ், நீங்க உங்களோட மைக் ஆன் பண்ணி சலாம் சொல்லி பேசினாலும் எங்களுக்கு விளங்கும். நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களோட கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி. ஏன்னா நீங்க வந்திக்கிற ஜாயின் ஆகிறது எங்களுக்கு நேரடியா காட்டாது. நாங்க லேட் ஆகி பார்க்கப்பட்டாலும் உங்களுக்கு தான் அது அநியாயமாயிக்கும். லைனா முன்னாடியே சலான்னு சொன்னேன் ஹசரத், நீங்க ரிப்ளை பண்ணல, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ உங்களோட மைக்லாம் நீங்க மைக்கை பார்த்துக்கோங்க. என்னுடைய மைக் ஆன்ல தான் இருந்துச்சு, உங்களுடைய மைக் தான் ஆஃப்ல இருந்துச்சு. இல்லையா? அப்ப முன்னாடி 8:13க்கு. இல்லையே, நான் மைக்கை ஆன் பண்ணி நான் உங்களுக்கு சலாம் சொன்னேன். கேட்கல, நான் சொன்னேன் உங்களுக்கு புரியல போல. ஓகே, சரி பரவாயில்ல ஹசரத், நெக்ஸ்ட் டைம் நல்லா பாத்துக்கலாம். அந்த அவங்களோட இல்ல இல்ல அவங்களோட மைக்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. மைக் வந்து ஆக்டிவேட் ஆகணும். உங்களோட மைக் ஆக்டிவேட் ஆகினத்தோடே உங்களோட மைக் ஆட்டோ அசிஸ்டன்ஸ்ல வந்து மீட்டுக்கும் போகும். அந்த மீட்ல இருந்து ஓகே அன்மியூட் சார். பண்ணிட்டு தான் நீங்க சலாத்து சொல்லணும். அந்த ரெண்டு அதுக்கு முன்னுக்கு ரெண்டு ஓகே. கேட்டப்லயும் உங்களோட சவுண்ட்களுக்கு கேட்காது. பயங்கரமா இருக்கும். ஓகே. சரி. ஓகே சார். நீங்க போன கிளாஸ்ல படிச்ச விஷயங்களை பார்த்து படிச்சா எப்படி சொன்னீங்களா? பாத்துட்டு இருந்தாங்க இதுல. புதிய விஷயங்கள் என்ன சரிக்குதா? ஹசரத், புதிய விஷயங்கள் என்ன சரி வந்துக்குதா? புதிய விஷயங்கள்ல புதிய மாதிரி நிப்பாட்டு. புதிய விஷயங்கள் வந்து ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆஹா. மீதி எல்லாமே அதுலயே இருந்த மாதிரி. நான் இன்னைக்கு கொஞ்சம் குரான் எடுத்து ஓதுன வரைக்கும் எல்லாமே நீங்க சொன்ன மெத்தட்ல அப்ளை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரே மலிக்கின் இதுல வந்து நம்ம சுக்கூன் வச்சு நிறுத்தணும். வாக்கப், அது சுக்கூன் வச்சு நிறுத்தணும். ஓகே, இதுல நான் அதுக்கு ஒரே முன்னாடி ஒரு டவுட். டவுட்டை கேளுங்க. நம்ம குல்யா அய்யுஹல் காஃபிரூன்ல வந்து ம். மா புது, அந்த தூக்கு வந்து தொம்மா இருக்கு. அதை நிறுத்தணுமா, என்ன பண்ணணும் ஹஸ்ரத்? அடிப்படையில் சட்டம் என்ன சொல்லுது? நான் படித்த விஷயத்துல இதுல வரும். லாஸ்ட்ல வந்து நம்ம சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். புத். ஆனா இதுல அதாவது வந்து நம்ம ஓதும் போது ஹசரத் எல்லாம் தராவி எல்லாம் தொழுவ போகும்போது ஹசரத் வந்து மா ஆ பூது தூ தான் சொல்றாங்க. இத்துன்னு நிப்பாட்டல, அதுதான் கேட்டேன். சரி, நீங்க அடிப்படையில் நீங்க விஷயத்தை விளக்கணுங்க. நாங்க கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும், அதான் சட்டம். ஓகே. சரியா? இதுக்கு மேலதிகமா ஒன்றும் இல்லை. நான் ஏன் அந்த தூ மாதிரி உங்களுக்கு விளங்குது என்கிறத பின்னாடி பார்ப்போம். ஓகே ஹஸ்ரத், தூ இன்ஷா அல்லாஹ். எனக்கு விளங்குதுன்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். நாங்க இன்றைக்கு புதிய ஒரு சாப்டருக்கு போகலாம். ஓகே, இப்ப நாங்க அல் குர்ஆனை ஓத போறோம். அல் குர்ஆனுடைய ஓதலுடைய விஷயத்துல வந்து மூன்று விடயங்கள் சீராக அமைகின்ற போது எங்களோட ஓதல் அழகாக வரும். ஒன்று, இன்ஷா அல்லாஹ். எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் என்ற ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி ராகம். எங்கட இயல்புல இயல்புல இருக்கிற எங்கட ராகத்தை அழகான முறையில் எடுத்து ஓதுற சந்தர்ப்பத்துல அது எங்கட ஓதலுக்கு அழகாத்து கொண்டு வரும். மூணாவது சட்டங்கள். சட்டங்கள் இல்லாமல் ஓதலாம், ஆனால் சட்டங்கள் இருக்கின்ற போது எங்கட ஓதல் இன்னும் நேர்த்தியான முறையான ஓதலாக அமையும். எது எப்படி இருந்தாலும் முதல் பகுதி ரொம்ப முக்கியம், எழுத்துக்களோட உச்சரிப்பு. எழுத்துக்களோட உச்சரிப்பும் சட்டங்களும் தெரிந்த ஒருத்தருக்கு ஓத முடியுமான்னு கேட்டா ஓத இயலாது. என்றால் அவர் உரியவர் தன்னிடம் இருக்கின்ற ராகம் என்ற பகுதியை, குரல் ஓசை என்ற பகுதியை அவர் சரியான முறையில பயன்படுத்தி தன் ஓதல அவர் எடுத்துக்கொள்ள தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இதுல நாங்க எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியை இன்ஷா அல்லாஹ் மிக ஆழமாக ஒவ்வொன்றாக நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சட்டங்கள் என்ற பகுதியும் அதை தொடர்ந்து முழுமையான பிராக்டிஸோட பயிற்றுவித்தலோடு பார்க்கறதுக்கு இருக்கிற பகுதி. ஆனால் இந்த ராகம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுக்கு என்று சொல்லி தனியாக நீண்ட காலங்கள் எடுத்து படிக்கிறது இல்லை. அது உங்களோடு தொடர்பான விஷயம் என்ற வகையில அதற்கான ஒரு கைட்லைன், அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் என்கிற விஷயத்தை நாங்க கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவோம். பின்னாடி இதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா பாடங்களிலும் அதை நாங்க சரளமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ராகம் என்று சொன்னா என்னென்றால், உண்மையில அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களோட சுயமான சொந்த குரல்ல ஓதுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிறான். இப்போ
மிஷாரியை போல, மிஷாத் ராஷிதை போல, உஸ்தாத் மின்சாவியை போல, உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் சுதேசியை போல, இந்த மாதிரிகளை போல நாங்க ராகம் எடுத்து ஓதணுமா என்று கேட்டால் யாருக்கும் அத்தகைய ராகங்கள் எடுத்து ஓதுறது கடமை அல்ல, வாஜிப் அல்ல. ஆனால் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை, உச்சரிப்பு வடிவங்களை பேணி ஓதுறது வாஜிப், கடமை. ராகம்ங்கிறது யாருக்கு கடமை என்றால், அல்லாஹ் தாலா உங்களுக்கு என்ன குரல் ஓசையை தந்திருக்கிறானோ, எனக்கு என்ன குரல் ஓசையை தந்திருக்கின்றானோ, அந்த அமைப்புல நாங்க எங்கட ஓதுல டெவலப் பண்றதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற கடமை, வாஜிப். சரியா? ஆகவே உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ராகத்துக்கு கூடாகத்தான் உங்களோட குர்ஆனை, உங்களோட கிராத்தை நீங்க செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்ப இந்த ராகம்ங்கிறத சரியா எடுத்துக்கொள்ளணும் என்றால் அதுக்கு சில விஷயங்கள் கட்டாயம் தேவை. அதுல மிக மிக முக்கியமானது என்னென்றால் இந்த நீட்டுதல் என்ற பகுதி. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஏனைய புத்தகங்களிடமிருந்து, ஏனைய வேதங்கள், ஏனைய விஷயங்களிலிருந்து வேறுபடுறதுக்கான பிரதானமான காரணம், அதாவது ஓதுதல் என்ற அந்த செயற்பாடு இடம்பெறத்துக்கான பிரதானமான காரணம் இந்த நீட்டுதல் என்ற பகுதி. சரியா? நீட்டுதல்ங்கிறது வெறுமனே ஒரு மாத்திரைக்கு நீட்டுறது என்றதல்ல. நாங்க சில போது ஒரு மாத்திரை 2 செகண்டுக்கு நீட்டுவோம், அதாவது 2 மாத்திரைகள் என்று சொல்லப்படக்கூடிய 1 செகண்ட் அளவுக்கு நீட்டுவோம். 4 மாத்திரைகள் என்று சொல்லப்படக்கூடிய 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டுவோம். 6 மாத்திரைகள் கட்டாயமாக 3 செகண்டுக்கு கூடுதலாக கட்டாயமாக நீட்டுவோம். இப்படி நீட்டுதல்ங்கிறது பல அமைப்புகள் இருக்கிறது. எங்கட ராகத்தை நாங்க அழகான முறையில் எடுத்து ஓதுறதுக்கான பிரதானமான ஒரு வழி. எனவே நாங்க ஒரு 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 விதியாக சொல்லலாம், நீட்டுதல் என்ற செயற்பாடு இடம்பெறாத சந்தர்ப்பத்தில் ராகம் எடுத்து ஓதுங்கோ என்கிறது சாத்தியமே இல்லை. ஒருவர் ராகம் எடுத்து ஓதல் என்று சொன்னால் அவர் ஓதல் நடக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை, வாசிச்சுட்டு போவார். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அவர் ரீடிங், வாசித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். இந்த நீட்டுதல் என்ற இப்படிதான் இப்படிதான் அஸ்ரத் நான் ஓதிட்டு இருக்கேன். எஸ், அதான் சொல்றேன். அதான் உங்களுக்கு மிக முக்கியமான பகுதி இந்த பகுதி. எனவே நீட்டுதல்ங்கிறது எங்கட ரூஹ்ல, அதாவது எங்கட ஓதலினுடைய ரூஹாக நாங்க பேசுவோம். எங்கட ஓதலுக்கு உயிர் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு கருவி இந்த நீட்டுதல் என்ற பகுதி. சரியா? நாங்க இது வரைக்கும் அப்ப இந்த பகுதி நீங்க என்ன செய்ய மாட்டேன், இன்ஷால்லா ஒரு வேலை தருவேன். இந்த நீட்டுதல்ங்கிறது எப்படி எல்லாம் எங்களுக்கு உள்ள ஒர்க் பண்ணும், எங்களை என்ன எல்லாம் செய்யும்ங்கிறத பின்னாடி பார்ப்போம் இன்ஷால்லா. சரி, ஆகவே இந்த நீட்டுதல் என்றது அல் குர்ஆனுக்கு ஓதல், அல் குர்ஆனை ஓதுதலுக்கு கிடைத்திருக்கிற மிக பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொன்னாலோ, மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்றாலோ அது பிழை அல்ல. நீட்டுதல்ங்கிறது அந்த அளவு தூரம் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே ராகத்தை எடுத்து ஓதுறது என்கிறது ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இயல்புல உள்ள விஷயம். உங்களை சொல்லல எனக்கு ராகம் வருது இல்ல என்று சொல்ல இயலாது. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதருக்குள்ளாலையும் அதை வச்சுக்கிறான். அதை வெளிக்கொண்டு வாரது, அதை பிராக்டிஸ்ல கொண்டு வாரது, அதை நடைமுறையில கொண்டு வாரது எங்கள் ஒவ்வொருவரும் மீது இருக்கின்ற தார்மீக பொறுப்பு. எனவே ராகமும் சீராகணும், எங்கட உச்சரிப்பு முறைகளும் சீராகணும். இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகி கொண்டு, ரெண்டுமே சமனான முறையில, சமாந்தரமான முறையில ஒன்று கொண்டு சீராகின்ற வரைக்கும் எங்களோட பயிற்சிகள் உங்களை தூண்டிக்கொண்டு அதுக்கான வழிமுறைகளை பேசிக்கொண்டிருக்கும். ஆகவே முதலாவது நாங்க பார்க்க போறோம் இன்றைய பாடத்துல இந்த நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஏனால் நாங்க ஓத போறோம், எங்களோட ஓதல் சீராகிறதுக்கு ராகம் முக்கியம். அந்த ராகம் ஒழுங்கான முறையில் அமைகிறதுக்கு நீட்டுதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே இந்த நீட்டுதலினுடைய அடிப்படையில் நாங்க பார்த்தோம் என்றால், உண்மையில நீட்டுதல் என்ற சொல்ல அரபுல நாங்க பயன்படுத்துவோம் மத்து. எப்படி? மத்து.
மத்து மத் நீட்டுதல். இதுக்கு பின்னால் நாங்க நீட்டுதல் என்று பேச மாட்டோம், மத்து என்று பேசுவோம். மிச்சம் ஷோர்ட்டா சுருக்கமா இருக்கும். மத்தை நாங்க இரண்டாக வகைப்படுத்துவோம். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். மத்தினுடைய அடையாளங்கள்ல ஆல்ரெடி சில அடையாளங்களுக்கு நான் படிச்சுக்கிறோம். இந்த 3 அடையாளங்களும் உங்களுக்கு தெரியும். பத்மமத், சத்ருமத், தோமுமத். வெரி குட். மத்தினுடைய எழுத்துக்கள் என்று சொல்ற நேரத்துல சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அலிஃப், அலிஃப் அலிஃப், என்கிறது முக்கியம். யா, வாவ். அலிஃப் யா வாவ் என்று சொல்றதுல கட்டாயம் யாக்கும் வாவுக்கும் சுக்கூன் நீக்கிறோம் என்கிறது முக்கியம். இப்படி ஒரு விஷயம் உண்டு பக்கத்துல, மத்தினுடைய அடையாளங்கள் என்று சொல்லி. இதுல பாருங்க, இந்த நீல பாக்ஸ் ரெண்டும் ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்து, மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றும் இதுல ஏதாவது ஒன்று வந்துச்சு என்றால் நாங்க கட்டாயமாக 1 செகண்ட் அளவுக்கு நிட்டணும். 1 செகண்ட் நிட்டணும். அப்ப அதை நாங்க கை விரல்களினுடைய அந்த கவுண்டிங் என்ற அடிப்படையில் சொன்னோம் என்றால் எங்கட விரல் ஒண்ட மூடி திறக்கின்ற அளவுக்கு நாங்க ஒண்ட நீட்டணும். சரியா? இப்ப பக்கத்துல ஓகே சார். தனியே இருக்கிற இவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு குர்ஆன்ல இந்த அடையாளத்தை நீ எந்த இடத்துல கண்டாலும் கட்டாயமாக 3 செகண்ட் நீட்டி ஓத வேண்டும். 3 செகண்ட் கவனம். 6 அளவு. 3 செகண்ட். அளவுங்கிறது கை விரலை மூடி திறக்கிறது, மூடி திறக்கிறது, மூடி திறக்கிறது. இது மாதிரி 6 அளவுக்கு இந்த அடையாளத்தை குர்ஆன்ல நீ கண்டீங்கன்றால் அந்த இடத்துல உங்களோட ராகம் அந்த இடத்துல நீட்டுதலுக்கு உட்பட வேண்டும். சரியா? இதில் டவுட் கிளியரா? ஓகே சார். ஓகே சார். சரி, இப்ப நாங்க இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். மத்துல கொஞ்சம் மத்தினுடைய பாடத்துல ஒரு படி மேல கொஞ்சம் நாங்க போக வேண்டியது. ஏன்னா நாங்க வசனங்களாக ஓதுறோம் என்ற வகையில. சரி, இந்த ஓகே வசனம் சார். ஓதுங்க பாப்போம். இய்யாக, இங்க கெஸ்ரா வந்திருக்கிறதுனால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ் நஸ்தஈன். ஓகே, இப்ப இதுல நீங்க நீட்டினதெல்லாம் சரி. ஈயாக்க ஈயாக்க என்று சொல்லி யாக்கு பக்கத்துல அலிஃப் வந்திக்குது, அந்த இந்த யா வந்திக்கு அலிஃப் வந்திக்குது, எல்லாம் என்ன செய்யுங்க? 1 செகண்ட் நீட்டினீங்க. நஸ்த ஐன் என்றதுலயும் 1 செகண்ட் தான் நீட்டினீங்க, அப்படிதானே? ஆமா சார். இப்ப நாங்க இதுக்காக வேண்டித்தான் இன்னும் ஒரு மத்தையும் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். அதாவது தலைப்பு என்ன? நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல கவனமா விளங்கிக்கொள்ளணும். நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல தான் நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள், மத்தோடு தொடர்பான சில அடிப்படையான விஷயங்களை பார்க்கணும். இந்த நஸ்த ஐன் என்ற இடம், இந்த இடத்துல நீங்க விளங்கிக் கொள்ளணும். 2 முக்கியமான விதிகள் இந்த இடத்துல தொழில்படுது. ஒன்று, வசனத்தினுடைய நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்படுகிறது. இதுல நீங்க விளங்கினா உங்களுக்கு எப்படின்னு சொல்லி வசனத்துல போன கிளாஸ்ல படிச்சது. போன கிளாஸ்ல படிச்ச விஷயம். ஆகவே இந்த நஸ்தாயி நூன் என்ன செய்யறோம்? நூனுக்கு சுக்குன் வச்சு நிறுத்துறோம். சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இது. இந்த மாதிரி சுக்கூன் வைக்கு சந்தர்ப்பத்துல அதற்கு முன் மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒன்று வரணும். சுக்கூன் செய்யப்பட்டு முன்னால வந்திருக்கிறது, என்ன வந்திருக்குது? கெஸ்ரா வந்திருக்கு, யா சுக்கூன் வந்திருக்கு. யா சுக்கூன் இல்ல, வந்திருக்கு. யா சுக்கூன் வந்து. அப்ப யா சுக்கூன் என்னது? மத்தினுடைய எழுத்து யா, சாரி வந்திருக்குது. சாரி சாரி. சரியா? யா மத்து. இப்படி 2 விஷயங்கள் இடம்பெறுமாக இருந்தால் வசனத்துல நீங்க இறுதியாக நிறுத்துற எழுத்துக்கு சுக்குன வைக்கிறீங்க, அதுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று. அடையாளங்கள் என்று சொல்றது ஃபதஹ் மத் ஆயிக்கலாம், கஸ்ர் மத் ஆயிக்கலாம், லமு மத் ஆயிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு என்று சொன்னால் இந்த இடத்துல அதற்கு முன்னைய எழுத்தை, எதற்கு முன்னைய எழுத்தை? சுக்குன் செய்யப்பட்ட யாண்டு வருது, மதுரை எழுத்து வருது, மதுரை அடையாளம் மதுரை எழுத்து வருது, அதற்கு முன்னைய எழுத்தை, எந்த எழுத்து? ஐன். ஐனை என்ன செய்யணும்? 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு அல்லது 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். ஆக குறைந்தது 2 செகண்டுக்கு நீட்டி ஓதணும். அப்படின்னு மீனிங் என்னென்றால் ஈயாக்க என்று நீட்டுறதை விடவும்
ஒரு மடங்கு கூடுதலாக கட்டாயமாக நஸ்தாயில நாங்க நீட்டணும். இதெல்லாம் நஸ்தஈன் அப்படி எஸ், இன்னும் இழுக்கணுமா? இன்னும் இழுக்கணும், இன்னும் இழுக்கணும். சரி, இப்ப அடுத்த ஸ்டெப் வரும். இப்ப எல்லாத்தையும் ஒரே இழுத்தா அது எங்கட ஓதல் மாதிரி வராது. இப்ப இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் ஆடாம அசையாம நேர் ரோட்ல எங்களுக்கு போனால் எங்கட ஓதலாக வராது. எங்கட ஓதல் எப்போதும் கடல் அலைகளைப் போல மேலிருந்து கீழே வந்து திருப்பி பேலன்ஸ் ஆகி திருப்பி மேலுக்கு போயிட்டு திருப்பி கீழுக்கு வந்து இப்படி கடல் அலைகளை போல என்ன செய்யணும் என்றால் ஒரு ஒரு வேகி எங்கட ஓதல் மாறும். அந்த சந்தர்ப்பத்துல ஓகே. தான் எங்கட ஓதலினுடைய வடிவத்தை நோக்கி நகரும். வாசித்தல் என்றதிலிருந்து ஓதல் என்றதுக்கு வரும். இது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்து நாளைக்கு நீங்க மாத்துவீங்களான்னு கேட்டா உண்மையாக மாற்ற முடியாத ஒன்று. சரியா? ஆனால் மாறும். எப்படி மாறும்? காலப்போக்குல மாறும். இதுல சில விஷயங்களை நீங்க இன்னும் இன்னும் சில பேர கிராத்துக்களை சேர்த்து நீங்க இந்த விஷயங்களை ஐடியாவை எடுக்க வேண்டி வரும். உதாரணத்துக்கு மிஷாரி ராசிஜில சிராத்து நீங்க கேட்கிறீங்க, அவர் அல்ஹம்த ஓதுறார், இழுத்து நீட்டி ஓதுறார் என்றால் அவரை டோன் நீங்க பாத்தீங்க என்றால் அவரை போல ஓதாட்டியும் அவருடைய அந்த ராகம்ங்கிறது கடல் அலைகளை போல மேலெழுந்து கீழ் நோக்கி திருப்பி கீழ் நோக்கி திருப்பி மேல் நோக்கி இந்த மாதிரி ஒரு பாவனம் ஒரு முறைக்கு செல்லக்கூடியதா இருக்கும். இதை நீங்க அவதானிக்கணும். உங்களோட ஓதல்லையும் நீங்களாகவே சுயமாக உங்களோட இயல்புல இந்த மாதிரியான ராகத்துக்கு கூடாக உங்களோட ஓதல நீங்க பழக்கணும். நீங்க எந்த வசனத்தை ஓதினாலும் இன்ஷா அல்லாஹ் சார். ஓ இந்த இதுக்கு ட்ரை பண்ணுங்க, பழக்குங்க, உங்களை நீங்க பழக்குங்க. இது வெளியால் ஒருத்தர் இது வேற விஷயம் அல்ல, உங்கள்ட்ட இருந்தா இது வரணும். இன்ஷா அல்லாஹ் சார். எங்க அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போவோம். முக்கியமான 2 பகுதிகளை சாரி 3 பகுதிகளை முடிச்சுக்கிறோம். முதலாவது அடையாளங்கள் பகுதியை முடிச்சுக்கிறோம். வசனங்களோட இறுதியை நாங்க எப்படி நிறுத்தணும் என்ற பகுதியை முடிச்சுக்கிறோம். இன்னோட 3வது பகுதி முடியுது, வசனங்களோட ராகம் என்றது எப்படி என்கிற பகுதி. அப்ப நாங்க ஓதுறதுக்கான ஆயத்தங்கள் எல்லாத்தையும் படிப்படியா செஞ்சு கொண்டு வரோம். கட்டாயம் இதையும் நீங்க பேசிட்டு பல பேர் கிராத்துக்களை கேளுங்க. அதாவது மிஷார் ராஷி கிராஸை கட்டாயம் கேளுங்க. உங்களுக்கு பழக்கம் காரிமார்களை கிராத்துக்களை கேளுங்க. அவங்க எப்படி அந்த மேல பேத்திட்டு கீழே வார டோனை ஃபாலோ பண்றாங்கிறது கூடாக உங்களோட ஓதலையும் இன்ஷா அல்லாஹ் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஒரே வசனங்கள் இப்போ ஈயாக்கன் ஆபதும் இருக்கு இல்லையா, ம், இதே போல ஒரே வசனங்களை வேற வேற காரியம் வச்சு கேட்கலாம்ல? பிரச்சனையே இல்லை. இதுல அர்த்தம் இதுல நான் கேட்க சொன்ன மீனிங் என்னென்றால் நீங்க அவங்கள காப்பி பண்ணுங்கன்னு இல்ல. எனக்கு என்ன வருதோ அதை பண்ண சொல்றீங்க. எஸ், நீங்க இன்ஷா உங்கள்ட்ட அல்லாஹ் அதை இயல்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. வாரத்தை தான் நீங்க எடுக்கணும். எந்த இன்ஷா அல்லாஹ் சார். எந்த எந்த மதுகபோ அல்ல எந்த யாரும் உங்களுக்கு கட்டாயப்படுத்தல நீங்க தான் ஓதணும்னு கட்டாயப்படுத்தல, வாஜிப் அல்ல. உங்களுக்கு எது தோணுதோ, உங்களுக்கு எது ஓதினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிதோ விருப்பமாகிதோ உங்களோட ஓதலுக்கு உங்களுடைய ராகத்துக்கு மிகவும் இசைவாக்கமாக இயல்பாக ஒத்து போதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதை நீங்க எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் சார். அது உங்களுக்கே உரிய தனித்துவமான ஓதலாக வரணும், அது முக்கியம். ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.